பாடகனே ஏய் பாப்பா ரமாசு நீவாராளே யாருன்னு சொல்லுங்க அப்படிதான் கூப்பிடுங்க யாரு ஐயா ரொம்ப உருக்கடிச்சா கூப்பிடுங்க அண்ணன் தானே இல்ல அண்ணன் பேரை சரி போய் சொல்றியா அப்புறம் வணக்கம் முடிஞ்சு என்ன பண்ணணும் தம்பி நல்லா இருக்கேன்டா வணக்கம்டா இந்த குடியை கெடுத்து விட்டேன் அப்படிதான் கிடைச்சேன் எதுக்கு அந்த பாட்டு முன்ன காக்கண்டே எதுக்கு அந்த பிள்ளை மேடம் வந்த ஏவே டேய் நீ செத்தவன் தானே நான் வேற பாண்டி முன்ன நினைச்சு கும்பிட்டு விட்டேன்டா ஆனா மானம் கட்டவனே நான் பாண்டி முன்ன ஏன் கும்பிட்டு விட்டேன்டா அப்படிதான் நான் நினைச்சேன் சேவெல்லாம் உடுக்க எடுத்து வச்சுக்கிட்டேன் நீ செத்தவன் தானே மரியாதை போச்சு போ நீ உன்னை கும்பிடுறேன் வேற என்னை கும்பிட நான் சொல்லணுமா இல்லையா நீ பேசாம நிக்கிற நிக்கலாமா நீ எப்படா செத்த கொள்ள வருஷமா இவன் யார் உனக்கு என்ன வேணும் பாத்திருக்கியா அவன சொல்லு பாத்திருக்கியா எப்ப பார்த்த அவ என்ன வேணும் உனக்கு என்ன சொந்தம் நல்லா பார்த்து சொல்லு என்ன சொந்தம் சித்தப்பா பெரியப்பா என்ன வேணும் உனக்கு கேட்கிறல்ல அவ என்ன வேணும் உனக்கு நல்லா பாரு உனக்கு என்ன வேணும் சொல்லு டக்குன்னு ஏடா மாணவன் பிள்ளைகளை பத்தி இப்படிதான் அப்படியாடா உன் பயிரோடலாம் எனக்கு சித்தப்பையனாக்கு பிரியாணி மக்கள் சித்தப்பை மக்கள் இருப்பாங்க அப்படி என்னென்ன முறையெல்லாம் வருது பாரு மொத்தம் மச்சான்ட்டா சித்தப்பா சரி ஏன்டா அடே நான் பெத்த மயனே ஏன்டா அந்த முன்னாடி வந்து கேள்றேன் நான் பெத்தமான வராது சொல்லு உடனே சித்தப்பனை கேளு அண்ணன் பெத்த மயனே ஏன்டா வந்துருக்கல அண்ணன் பெத்தமான என்ன ஒண்ணு என்ன பண்ணியா எதுக்கு அந்த பிள்ளை எதுக்கு வந்த நீ தப்பு தானா சரி சித்தப்பா நான் போயிரு சித்தப்பான்னு சொல்ல விடு நீ நல்லா இருக்கு சித்தப்பா இந்த சாமியார் அடி வாங்காத சித்தப்பா சொல்லு அடி வாங்காம நல்லா இருக்கு சித்தப்பா கோட்டு கேட்காது சித்தப்பா 10 மணிக்கு மேலே சொல்லு அதெல்லாம் பேசக்கூடாது கேட்க கூடாது சொல்லு சித்தப்பா மரியாதை கெடுத்து போட சொல்லு சொல்லு சிம்மா கேட்க கூடாது பேசக்கூடாது கோட்டு கேட்க கூடாது யார் பத்தி கேட்க கூடாது என்னடா மேட்ச் எனக்கு ஏடா சித்தப்பா என்னடா சித்தப்பா மிரட்டுற எங்க அப்பா எங்க அண்ணன் சொல்லிவிட்டேன்னு சொல்லு கருப்பசாமி சொல்லுவேன்னு சொல்லு என்னடா மிரட்டுற கேளு இங்கிட்டு பயப்படியா அங்கிட்டு பயப்படியா இந்த நேரம் பயப்படு 2 பேரும் பயப்படியா நீ சரியான ஏமா சரி வா பரவாயில்ல உனக்கு பயப்படாம சரி வா சரி நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீ வந்து இந்த புள்ளமேட வந்து எத்தனை வருஷம் யார் இவனா அதான் நீ கையில வந்து இல்ல இவனா அவன் கூட ஒரு மச்சான் இருந்தான்ல ஏன் கூட ஒரு மச்சான் இருந்தான்ல அவன் உன் மச்சான் தான் கூட்டிட்டு வந்தது மானகட்ட மேல உண்மையை சொன்னியா கூட்டிட்டு வந்துட்டான் இப்ப நான் போயிடுவேன்னு சொன்னேன் சொன்னியா இப்ப போயிடணும் தப்பு இல்ல சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிள்ளைங்களா இருக்கு எத்தனை பொண்டாட்டி நான் அவன் கட்டல நான் தண்ணி அடிச்சு பிரச்சனைனால தூக்கு போட்டு செத்துட்டேன் அவன் கட்டியும் நான் இல்ல அவன மாதிரி நான் இல்ல அது மாதிரி முடிச்சு வைக்க முடியல கிடையாது உன் மச்சான் மாதிரி கிடையாது சொல்லு இந்த பிள்ளை பேத்தி எனக்கு பேத்தி உன் மச்சான் மாதிரி நல்லன்னு சொல்ல மாட்டேன் மச்சான் மாதிரி நான் சுத்தமானவன் சரி கிட்ட வா எதனால செத்த நீ வீட்ல பிரச்சனை என்ன பிரச்சனை வீட்ல குடும்ப சண்டை என்ன சண்டை குடும்ப சண்டை வேலைக்கு போய் வயசாயிருச்சு என்ன வயசு என்ன வயசு உனக்கு 40 வயசு இருக்கு 40 வயசு சம்பாதிச்சிருப்பல தண்ணி அடிச்சுட்டே இருந்தேன் அது பழக்கம் இல்ல அவ்வளவா அந்த டென்ஷனுக்கு அதை அடிச்சு என்ன டென்ஷன் உனக்கு கூட சேர்ந்து உன் புள்ள கொண்டாடியே நீ பார்க்கணும் ஆமா அது பார்க்காம குழுவோட சேர்ந்து நீ சம்பாதிக்காத செலவு பண்ணி கடவை செலவு பண்ணி கடன் ஆகி போச்சு உன் மட்டும் உன்னை விட்டு அடுத்தவளை பார்த்துட்டா அப்படி பார்த்துட்டு அதான் விஷயம் அதனால நின்னை மட்டும் நான் அவமானப்பட்டு இருக்கக்கூடாது நம்ம பண்ணது தவறு பொண்டாட்டி பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா அதனால என்ன பண்ணிட்டா மானசண்டா எங்க தூக்கு போட்ட வீட்டு ஏமாறத்துலயா அந்த அவங்க மச்சான் இருந்தல அவன் மச்சான் வீட்டுக்கு நேரா ஒரு வீடு இருக்கா சரி அந்த வீடு வந்து கட்டல முத கட்டன இடம் வாங்கி போட்டுருந்தாங்க சரி அங்க போய் அப்படியே தூக்கு போட்டு எரிச்சாளா போச்சாளா எரிச்சிட்டாங்களா சரி இந்த பிள்ளை என்னென்ன தொந்தரவு பண்ண நீ நான் வந்து தொந்தரவு பண்ணல சாமி இவன் மச்சான் தானா இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் அவன் மச்சான் தான் அவனோட கூட்டி சேரலாமா தப்பு சாமி தப்பு தானே உனக்கு என்ன வேணும் நல்லவளா இருக்கு பேர் என்ன எனக்கு மச்சான்டா
இந்த மச்சான் தான் எனக்கு. என்ன மச்சான் ஏத்துக்கியா? எப்படி ஏத்துக்குவ? சாமி அப்படி சொல்லு. சரி ரைட்டு. இப்போ என்ன வேணும் இந்த புள்ளோட்டு போடுறதுக்கு உனக்கு? தக்காளி சோறு தக்காளி சோறு நல்லா நல்லா சாப்பிடுறியா? சரக்கு முடியா? இங்கே வேண்டாம். தக்காளி சோறு உண்டா? உட்காந்து சாப்பிடு. ஏய் பார்த்துக்க. சித்தப்பா என்ன ஏன்டா சித்தப்பா பண்ணுங்கள? ஏன்டா சித்தப்பா பாருங்க. பேசக்கூடாது. ஏன்டா சித்தப்பா ஒரு மாதிரியா பார்க்கறது கேளு. சித்தப்பாவுக்கு மரியாதை தர முடியாது. என்ன சித்தப்பாவுக்கு மரியாதை? பெரிய பொல்லாங்க மரியாதை உனக்கு போய் குடிக்கார போடுது. அப்படியா? ஆமா தாத்தா அவரு. அவருக்கே 40 வயசுனா இவருக்கு எந்த வயசு இருக்கா? மறுபடியும் பாடிக்க முடியா? அப்படியே 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 சித்தப்பா உன் தம்பி மேல பார்த்துக்க எப்படி சாப்பிடான்னு தக்காளி சோறு முட்டையும் தக்காளி சோறு. வாடா அப்படியே பேர் என்ன சொன்ன? பாண்டீஸ்வரா பாண்டீஸ்வரா பாண்டீஸ்வரா. இந்த புள்ளோட்டு நேரம் எங்க போற? இல்ல அவன் கூட சேருவியா? ஏன் அவன்கிட்ட நானா விட சொன்னேன்? நீ தான் ஒதுங்கி போகணும். அவன் பஸ் சேர்த்தா நீ பஸ் சேர்த்தியா? யாரு பஸ் சேர்த்தது? அவன் பஸ் சேர்த்தா நீ பஸ் சேர்த்தியா? நீ தான் பஸ். அப்ப அவன் கூட ஏன் கூட சேர்ந்த? என்ன காரணம்? ஏன் அவன் கூட சேர்ந்த? பாபான்னு கூப்பிட்டா வருவியா? உனக்கு அறிவு இருக்குல்ல, சூடு இருக்குல்ல, சொன்ன ஓ முன்னாடி போய் பார்க்க வேண்டியதானே? போய் பார்த்துக்கிறியா? நம்ம அதெல்லாம் வேண்டாம். உள்ள முன்னாடி பாவம் சந்தோஷமா இருக்கட்டும். சுடுகாட்டில் போய் சாமியார் நல்லது பண்ணும். சமயத்து ஆத்தாமல சத்தியமா அங்க பார்த்து நல்ல இப்படி அங்க பாரு. சமயத்து ஆத்தாமல சத்தியமா பாலடி கற்பமேல சத்தியமா இங்க கூப்பிட தேவமேல சத்தியமா இந்த புள்ள மேல வந்து தப்பு இனிமே வரமாட்டேன் முக்காலும் சத்தியமா போறேன். கோயில சுத்தி போகணும். உடம்புல இருக்க தீய சக்தி அது வெளியாகும். கை கால ஒரு அருள்வாக்கு சுவாமிஜி யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பேய்களையும் பார்க்கின்ற அத்தனை மனமார்ந்த பக்தகோடி பொதுமக்கள் அனைவருக்கும் அருள்வாக்கு சுவாமிஜி ஆலய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் 5 வருஷ காலமா இந்த உடம்புல இருந்து குடும்பத்தை சீரழிச்சு நிறைய பேர்ட்ட போய் வாங்கி தின்னு இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கி சந்தோஷமா பல கடன் ஆகிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பேயால் பாதிக்கப்பட்டு தேவான பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்க வீடியோ பார்க்கின்ற அனைவரும் இது மாதிரி நிறைய பேர் இந்த சீர்குலைஞ்சிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணி உங்களால் அவங்க இங்க வந்து பயனடையும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி பராசக்தி. அன்புடன் உலக மக்கள் அனைவரும் ஆனந்தமா வாழ வேண்டும். இந்த வீடியோ பார்க்கின்ற அந்த அருள்வாக்கு சுவாமிஜி யூடியூப், பேஸ்புக்கு லைவ் பார்க்கின்ற அனைவருக்கும் இந்த ஆலயம் சார்பாக சமயத்து மாறி பாண்டிகர் சுவாமி நான் கூப்பிடுகிற 1675 செய்வ சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களுக்கு வளமாக வாழ்வுகிற நம்மோட அனிதனமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி நமச்சிவாய. ஷேர் பண்ணுங்க. 4 பேர் நல்லா இருக்கணும். பேர் என்னம்மா? எந்த ஊரு? பேசுவட்டி. புருஷன் பேரு? பொண்டாட்டி பேரு? நித்யா. பிள்ளைய பேரு? 2 பிள்ளைங்களா? சரி. உடம்பு நல்லா இருக்கா? போய் இங்க உட்காருங்க.